ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தேங்க. நம்ம தமிழ்நாட்டு இராணுவ வீரர் வந்து பஞ்சாபில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தார் லைவாக. அது என்னென்னா, அவர் டியூட்டியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். டியூட்டியில் இருந்தாரா இல்லை டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரான்னு தெரியல. ஒரு 3 இராணுவ வீரர்கள் போகிறப்ப அவர் ஃபோனை எடுத்து, ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்து கோதுமை எப்படி வந்து விளையுது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தார். ஓகேங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்சதை காட்டுறேன் அப்படின்னு அவர் காமிச்சார். அதை பார்த்ததுலேருந்து எனக்கும் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு நாள் பஞ்சாப் போகணும், போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே விளாக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக நான் பஞ்சாப் வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இப்போ பழனியில் இருக்கேங்க. ஓகேங்களா, அவர் வந்து கோதுமை எப்படி விளையுதுன்னு காமிச்சார். நான் வந்து நெல் வந்து எப்படி விளையுது எப்படி இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரிங்களா, தினமும் ரைஸ் சாப்பிட்றீங்களா, அரிசி, அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் பாருங்கள், இதுதான் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு நாள் பஞ்சாப் போயிட்டு ஒரு விளாக் எடுத்து போடுவோம். இப்போதைக்கு பழனியில் இருக்க விளாகை மட்டும் பாருங்கள். சரிங்களா, எங்கே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வியூஸ் போனால் தானே பஞ்சாப் போக முடியும். பார்க்குறானுங்க, எவனும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்றானுங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே வர்றானுங்க, வந்துட்டு போயிடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி. பார்க்குறானுங்க, ஒருத்தன் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றானுங்க. வியூஸும் போக மாட்டேங்குது. என்னென்னமோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கே ஏதாவது நம்ம பார்க்குறதெல்லாம் எடுத்து போடுறான், வியூஸும் போக மாட்டேங்குது. அவன் கடைக்கு நடந்து போகிறான், குப்பையை கூட்டி வீடியோ போடுறானுங்க. குப்பைனா வீட்டில் வந்துட்டு சும்மா பாட்டில் அது இதுன்னு கிடைக்கும்ல, குடிச்சிட்டு அதை கழுவி போடுறானுங்க. அதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுது. நீங்களும் பாருங்களேன், 150 வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்சளவு ஓரளவு நல்ல நல்ல கண்டென்ட்டாக யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்காத விஷயங்களெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். எவனும் பார்க்க மாட்டான், வியூஸும் போக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலங்க. சரி பார்ப்போங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரிலாம் அடுத்தலாம் வீடியோஸ்லாம் வரும், பார்ப்போம்.